தமிழ் மெல்லச்சாகும், தமிழ் இனி மெல்லச்சாகும், தமிழ் எப்போது மெல்லச்சாகும். பேனா எடுக்காதவரை, காகிதத்தில் அதை எழுதாதவரை, புத்தகமாக அதை பதியாதவரை, அதை மற்றவர்கள் படிக்காதவரை, அப்படி இருக்கும் காலகட்டம் வரைக்கும் தமிழ் மெல்லச்சாகும். இப்பொழுது எல்லா கைகளிலும் புத்தகம் வந்தாகிவிட்டது, எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டோம். அதனால் தமிழ் இனி சாவதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நிகாடு என்ற சிறுகதை தொகுப்பு. சபிக்கப்பட்ட நாள்கள். நிகாடு என்றால் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், அதை பற்றி சொல்லக்கூடிய தலைப்பு தான் நிகாடு. இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆமினா முகமது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரகசிய அறை. ஒரு வீட்டில் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் தான் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அங்கே ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பெண்கள் எல்லாருமே ஒரு சின்ன அறையில், ஒரு தனித்தனி அறையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த தனிப்பட்ட அறையில் ரகசியமாக அவங்க மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெண்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. அதுதான் அந்த ரகசிய அறை. சரி, நம்மளோட தனிப்பட்ட ரகசிய அறை என்னன்னா நம்மளோட மனசு. நம்ம தனிப்பட்ட இந்த மனசு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே பார்த்துக்கிறோம். ஆனால் இது யார்கிட்டையும் நம்ம பகிர்றது கிடையாது. சரி, நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடுவோம். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆமினா முகமது. இதில் வர்ற நாயகி பேர் சாய்ரா பானு, அவங்க அம்மா பேர் ரஹமத். இப்போ இவங்க அத்தம்மா பார்த்தீங்கன்னா இவங்க வீட்லேயே அவங்க பாட்டி. அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் 2 ஆண்கள் இருக்காங்க. 2 பெண்களையும் வெளியே கட்டி கொடுத்துட்டாங்க. 2 ஆண்கள் வீட்டில் இருக்காங்க. இந்த சாய்ரா பானு கதைநாயகியோட அப்பா தான் நஷீர் 3வது ஆடு. இப்போ காலையில் பார்த்து இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்ப சமையல் எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த சுவாசத்தை பார்த்து மூக்கு வலி போய் வாயில நிறைஞ்சு வயிறெல்லாம் அவங்களுக்கு நிறைஞ்சிருது. இன்னைக்கு சமையல் நல்லா இருக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ள போகிறாங்க. அங்கே தக்கடி அப்படின்ற ஒரு நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டு ஆண்கள் அந்த ஆளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ரூமில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த அத்தம்மாவோட அக்கா 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கறி மட்டுமே அதில் போயிடும். இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கறி துண்டுகளும் எலும்பு துண்டுகளும் போகும். அடுத்து உள்ள மருமகள்கள், பேத்திகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு துண்டு மட்டும்தான் போகும். அந்த எலும்பு துண்டு சொல்லும் அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்ட்டு. இந்த கதையில சொல்லக்கூடியது பெண்கள் துன்பப்படக்கூடியதை ஆண்களால் அல்ல, பெண்களாலே மட்டும்தான் துன்பப்படுறாங்க. ஆண்களால கண்டிப்பா கிடையாது. வெளியே நம்ம பேசிக்கலாம், ஆண்கள் நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, பெண்களை வஞ்சிக்கிறாங்கன்ட்டு. ஆனா ஒரு பெண்ணால மட்டும்தான் துன்பப்படுறா. ஆனாலும் துன்பப்படுவது குறைவு. அதை எதிர்த்து பேசுறது கூட பெண்கள் நிறைய வந்துட்டாங்க. ஒரு மாமியார் கொடுமையிலிருந்து விடுபடக்கூடிய மருமகள் இல்லை. அப்படியே வந்தாலும் அவங்க மாமியார் ஆக போறப்ப அடுத்து வர்ற மருமகளுக்கும் அதே கதி. எனக்கு என்ன கிடைச்சதோ நான் அதை திருப்பி கொடுக்குறேன். இன்னைக்கிட்ட இந்த மனநிலை மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. அந்த மனநிலை மாறுமானால் சத்தியமா மாறும், எந்த ஜென்மத்திலையும் மாறாது. சரி, இதுல அந்த அத்தமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு குணப்படுத்த மாட்டாங்க. அந்த பேத்தியை மட்டும்தான் குணப்படுத்துறாங்க. அந்த அவங்களோட அம்மாவை குணப்படுத்துறாங்க. அப்போ இந்த ரூம்குள்ள போயிட்டு அவங்க சாப்பிட்றது, சின்ன பிரச்சனைகள் சொல்றது, அம்மாவை பொண்ணு பேசிக்கிறாங்க. ஏனோ தெரியல, அந்த அத்தம்மா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா அந்த சின்ன அறைகளுக்குள்ள போகவே மாட்டாங்க. அப்ப அவங்க அந்த ரகசியமா பேசிக்கக்கூடிய அந்த அறையோட தலைப்பு தான் எனக்கு ரகசிய அறை. இப்ப அவங்க மகள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவோட 2 மகளோட மகன்களும் ஒருத்தர் 10வது படிச்சிருக்காரு, ஒருத்தர் 12வது படிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 10வது எப்படியோ தாண்டிட்டாப்புல. அதனால அடுத்து கல்லூரிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. இல்லை, இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இதை நம்ம வெளியே புரோக்கர்ட்டு யார்கிட்டே கொடுத்து பார்க்கக்கூடாது, அதுக்கு ஒரு செலவாகும். நம்மளே பார்த்து தெரிஞ்ச ஆட்கள் பேசுகிறப்ப வருடங்கள் ஓடுது. அப்போ பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு சாய்ராபானு வந்துடுறாங்க. அப்போ மகளோட மகன்கள் 2 பேரும் 10, 12 முடிச்சதுனால இந்த பொண்ணு கல்லூரிக்கு போனதுனால அந்த பசங்களை கல்யாணம் கொடுக்க எங்களால் முடியல. அப்போ வெளியாலே பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. அந்த மாப்பிள்ளை பேசுகிறப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டில் எனக்கு இவ்வளோ சொத்து வேணும், இவ்வளோ வேணும், நகை வேணும், பணம் வேணும் எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு மருமகள் இதுக்கு முன்னாடி அவ்வளோதான் போட்டு கொண்டு வந்தாங்க. அப்படி எல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தா இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அம்மா மூலியமா பேசுறப்ப நீ ஏதோ ஒன்று பண்ணி இந்த ரகசிய அறை மாதிரி சின்ன அறைக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இவ்வளவு பிரச்சனையை நீ அனுபவிக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு நீ போனேன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க.
சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்ச பல பிரச்சனைகள் நடக்குது. எல்லாம் பேசி அந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன அறைக்குள்ள வர்றாங்க. அம்மாவும் பொண்ணு பேசிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உனக்கு பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சு நீ பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் அது நிம்மதியாக அப்போ நான் பரவாயில்லம்மா, நான் இதே வீட்டுக்குள்ளே எத்தனையோ தடவை வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கலான்னு நினச்சி நான் இருந்தேன் அப்படின்றாங்க. சரி சரி போய் போய் தூங்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் எதுக்கு மேலாம் பிரச்சனையை பார்த்துட்டேன், என்னை வந்து தற்கொலை பண்ணிக்கிறத வந்து முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் உனக்கு அந்த விதத்தில் பார்க்குறப்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இப்போ தன்னோட பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. இது அவங்க அப்பாவும் வந்து பேசலை, அவங்க அண்ணன் தம்பி வந்து பேசலை, அந்த மாமியாருக்கு பயந்துட்டு இன்னமே இவங்க இருக்காங்க, அம்மாவுக்கு பயந்துட்டு அந்த ஆண் பிள்ளையும் இருக்காங்க. ஸோ பெண்ணுக்கு பெண்ணு மட்டும்தான் எதிரே. இது மாறுமான்னு பார்த்தா பெண்கள் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நீங்கள் இப்போ முடிவு பண்ணுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பசங்களுக்கு உண்டான மருமகள் வரலாம், அவங்களே நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேணாம், நீங்கள் மாற முயற்சிங்க. வாழ்த்துக்கள்.